Good evening everyone. Welcome to Adda247 Tamil. This is Deepak Lawrence here. Am I audible? Kekkuda? Good evening all. After a long time we are meeting. Guys, those who are watching live, am I audible? Kekkuda? Hello. Okay. Seri. So we have come to the end of the session. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எண்ட் ஆஃப் த செஷன் ஐ மீன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா we have almost came to the end. ஸோ இன்னும் 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா we are having exam. ஸோ in another 7 days, it's the last 7 days for our exam preparation. ஸோ அது என்னென்ன மாதிரியான ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். அது லைக் த சேம் டைம். ஸோ வில் see MCQ questions based on previous yearல கேட்ட MCQ questions. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பேஸ் பண்ண ஒரு 10 questions will be seeing. சரி, இன்னைக்கான மோட்டிவேஷனல் கோட் என்ன அப்படின்னா, வாட் யூ கெட் பை அச்சீவிங் யுவர் கோல்ஸ் இஸ் நாட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் வாட் யூ பிகம் பை அச்சீவிங் யுவர் கோல்ஸ். ஸோ உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றது முக்கியம் இல்லை. எதை விட முக்கியம் இல்லை அப்படின்னா, உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதால நீங்கள் என்னவா மாறுறீங்க, அதை விட உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றது என்ன கிடையாது, முக்கியம் கிடையாது. ஸோ உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறீங்க, உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறதால நீங்கள் உங்களோட லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி மாறுது, உங்களோட பாத் வேறு மாதிரி மாறுது, உங்களோட கெரியர் வேறு மாதிரி மாறுது. அதுதான் இம்பார்ட்டண்ட்டே தவிர கோல் அச்சீவ் பண்ணுறதால உங்களுக்கு என்னென்ன விஷயம் கிடைக்குது அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ரைட், இன்னைக்கான அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி SSC JEE மெக்கானிக்கல் 2023க்கு என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். 3 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா 7 days தான் இருக்குது. இந்த 7 days எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, மெக்கானிக்கல் பார்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்கல்ட்டி தே வில் டெல். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் காமனாக பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக். ஸோ நான் ஆஃப்டர் MCQ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் அந்த 3 விஷயத்தையும் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 10 questions வில் பி சீயிங் இந்த நெக்ஸ்ட் 30 minutes. சார் வாய்ஸ் லோவாக காட்டுது. எஸ், அதனால தான் கேட்டேன். ஸோ பிகாஸ் ஆஃப்டர் லாங் டைம். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? எஸ். ஹலோ, எஸ், இப்போ ஓகேவா? குட் ஈவினிங் செல்வம், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஆம் ஐ ஆடிபிள்? கேக்குதா இப்போ? சரி, ஓகே. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ October 9th, 10th and 11th we have SSC JEE எக்ஸாமோட பேப்பர் 1க்கான ஷெட்யூல். ஸோ லாஸ்ட் இயர் 2022 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 months டைம் இருந்தது. ஸோ நவம்பர் மந்த் தான் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 நடந்தது. நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மந்த் தான் பேப்பர் 2 நடந்தது. ஸோ இன் பிட்வீன் ஆல்மோஸ்ட் 3 to 4 months டைம். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கான டேட்டு October 2023, பேப்பர் 2க்கான டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா December 4th, December 2023. ஒரே இயரில் 1 month நடுவில் கேப் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா 2 முக்கியமான ரீசன். போன தடவை இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பாக மாற்றிட்டாங்க பேப்பர் 1க்கு. அதே மாதிரி பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1 mark கொஸ்டின், பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 3 mark. ரெண்டுமே வந்து MCQ கொஸ்டின்ஸ் தான், ரெண்டுமே MCQ கொஸ்டின்ஸ். முன்னாடி பேப்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 1 week முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. லாஸ்ட் இயர் இந்த மாதிரி 0.25 நெகட்டிவ் மார்க்கிங், அதாவது 4 கொஸ்டின் தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தப்பாக ஒரு மார்க் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிற மாதிரி வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பேப்பர் 2க்கு பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் ஃபார் 3 questions. ஸோ பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், நார்மல் முன்னாடி இருந்த மாதிரியே தான். ஃபார் எவ்ரி
3 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் ரெடியூஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1/3 மாதிரி தான். பேப்பர் 1க்கானது தான் 1/3 என்ன மாற்றிட்டாங்க, 1/4 வந்து மாற்றிட்டாங்க. 0.25 நெகட்டிவ் மார்க்கிங்ன்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்த சேஞ்ச் இது மட்டும்தான். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜேஇ மெக்கானிக்கலில் காட்டுது சார். ஓகேப்பா, நான் சென்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். எஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ஆல் த அவைலபிள் மெட்டீரியல்ஸ், உங்களுக்கு என்னென்னலாம் வந்து மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நான் அனுப்பின மெட்டீரியல்ஸும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் அதர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்னோட வீடியோ ஆஃப் பண்ணுறேன் ஸோ தட் யூ கேன் சி த மோஸ்ட் ஆஃப் பிபிடி. ஸோ இப்போ நம்ம பேஜில் பார்த்துட்டு இருக்க இந்த 27 டாபிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலில் கொடுத்துருக்க டாபிக். இந்த 27 டாபிக் தான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மெக்கானிக்கல் சிலபஸ், எஸ்எஸ்சி ஜேஇ பேப்பர் 1க்கான சிலபஸ். இந்த 27 டாபிக் நம்ம என்னவா பண்ணியிருக்கோம்னா சப்ஜெக்ட் வைஸாக சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் ஒரு டாப்பிக்காக தான் நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. 27 டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த 27 டாபிக் என்ன சப்ஜெக்ட்குள்ளே வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சப்ஜெக்ட் வைஸ் சிம்பிளிஃபிகேஷன் ஒரு தடவை பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் ஒரு டாபிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் வந்து நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தியரி ஆஃப் மெஷின் டிசைன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டு, ஆனால் வந்து ஒரே ஒரு டாப்பிக்கில் 2ஆக கொடுத்துருக்காங்க, 2 சப்ஜெக்டாகவே கொடுத்துருக்காங்க. என்ன மீனிங் அப்படின்னா தியரி ஆஃப் மெஷின் டிசைனில் சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக தான் வரும். அதே மாதிரி இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் சென்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லைனில் கொடுத்துருப்பாங்க. சேம் டைம் இதுக்கும் மீனிங் என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் சென்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லாம் சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சமாக தான் வருது. ரைட். இப்போ மொத்தம் நமக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இந்த 100 கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலில் மட்டும் 100 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ். அந்த 200 கொஸ்டின்ஸில் 50 questions from general intelligence and reasoning, 50 questions from general awareness, 100 questions from mechanical. இதுதான் வந்து உங்களுக்கு 200 questions, 2 hours duration. 2 hoursல நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா மொத்தம் 200 questions நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணணும். அதில் வரக்கூடிய மெக்கானிக்கலில் 200 கொஸ்டின்ஸில் இந்த 27 டாபிக் தான் சிலபஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் அந்த 27 டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 6 சப்ஜெக்ட், ஒரு 6 கிளாசிஃபிகேஷனில் சிம்பிளை பண்ணியிருக்கோம். தியரி ஆஃப் மெஷின் டிசைன் அவங்க கொடுத்துருக்கிறது அப்படியே எடுத்துக்கிட்டாச்சு. மெக்கானிக்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இதுவும் அப்படியே எடுத்துக்கிட்டாச்சு. மற்ற சிலபஸ் எல்லாமே நம்ம சிம்பிளை பண்ணி பார்க்கும்போது தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹீட் டிரான்ஸ்ஃபர்லேருந்து இருக்கு, பவர் பிளான்ட்லேருந்து இருங்க, ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசி இன்ஜின்ஸ்லேருந்து கொஸ்டின், அடுத்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஹைட்ராலிக் மெஷினரிலேருந்து கொஸ்டின், கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 27 டாபிக்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கும்போது 13th டாபிக் நேம் அப்பா ஒரே நிமிஷம், ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஆக்சரிஸ். ஸோ உங்களுக்கு சரியா தெரியலையா, ஒரே நிமிஷம். டாபிக் நேம் வந்து ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஆக்சரிஸ். நான் கொஞ்சம் அதை உங்களுக்கு சேஞ்ச் பண்றேன். இப்போ தெரியுதா? ஓகே. 13th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ். ஓகேவா? சார் இந்த 1 வீக்கில் என்ன பண்ணலாம் சார் எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாமுக்கு? எஸ் சொல்கிறேன். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக். ஸோ நிறைய 1 வீக் டைம் இருக்குது. எந்த சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எந்த சப்ஜெக்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் படிச்சிருப்பீங்க, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒன்று நம்ம பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இந்த 6 சப்ஜெக்ட்ஸ். இந்த 6 சப்ஜெக்ட்ஸுமே ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் அந்த ரெக்கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணுறேன் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரேங்கிங் கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து எந்த சப்ஜெக்ட் இருக்கும்னா தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் டிரான்ஸ்ஃபர், பவர் பிளான்ட், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங். இதுதான் நீங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் ரிவிஷன் பண்ண வேண்டியது. நிறைய படிச்சிருப்பீங்க,
படிச்சது நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு இது. ஏன் அப்படின்னா டோட்டலாக இருக்கக்கூடிய 100%ன்னு வச்சுக்கலாம். கீழே 100%ல் இந்த ஃபஸ்ட் ரேங்க் இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்டுக்கு 40% கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ 100 கொஸ்டின்ஸில் ஆல்மோஸ்ட் 40+ கொஸ்டின்ஸ் வந்து இந்த செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், அதாவது தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ், பவர் பிளான்ட், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங். ஓகே, இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங், தேர்டு வந்து பவர் பிளான்ட்டு, ஃபோர்த்து தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் பார்த்தாலும் ஓகே, பார்க்கலனாலும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா அதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் வருது. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், இதோட பேசிக்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டே என்ன ஆகிடும், அதுக்குள்ளே வந்துடும். ஸோ முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது தெர்மோடைனமிக்ஸு, பவர் பிளான்ட்டு, ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங், எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட். கூடவே வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபரையும் பாருங்கள் 40%. ஸோ மினிமம் 40 கொஸ்டின்ஸாக இந்த செட் ஆஃப் சப்ஜெக்ட்லேருந்து வரும். செகண்ட் ரேங்க் நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மிஷினரி, 30% கொஸ்டின்ஸ் ஆர் பீயிங் ஆஸ்ட். ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 20 கொஸ்டின்ஸும், ஹைட்ராலிக் மிஷினரியில் ஒரு 10. ஸோ ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 30%. ஸோ 30 கொஸ்டின்ஸ் வந்து இந்த செட் ஆஃப் சப்ஜெக்ட்லேருந்து கேட்குறாங்க பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் டேட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசி இன்ஜின்ஸ், அதுதான் வந்து தேர்டு. ஸோ ஐசி இன்ஜின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10%. ஓகேவா, ஐசி இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 10%. ஸோ 10 கொஸ்டின்ஸ் அது மினிமம் ஐசி இன்ஜின்ஸில் கேட்குறாங்க. ஸோ 40 + 10 50, 60, 70, 80. ஸோ 80% அவுட் ஆஃப் 100. ஸோ 80% அவுட் ஆஃப் 100 வந்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, இந்த 3 சப்ஜெக்டில் மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவனம் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் 100 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதணும் அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்ட் நான் சொன்ன இந்த 1, 2, 3, அதாவது தெர்மோடைனமிக்ஸ் செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸு, அப்புறம் ஐசி இன்ஜின்ஸ், இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் கவர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க 80%. ஓகேவா. ஸோ அடுத்து தெர்மோடைனமிக்ஸ் மெஷின் டிசைனில் ஒரு 7, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஒரு 7. ஸோ 7, 7, 14. ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் ஒரு 6 கொஸ்டின்ஸ். ஸோ 6, 7, 7. இதுதான் வந்து 1, 2, 3. இது 4th, இது 5th, இது வந்து பார்த்தீங்கன்னா 6th. ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் ரொம்ப கொஸ்டின்ஸ் கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் தெர்மோடைனமிக்ஸ் மெஷின் டிசைன் சேர்த்து 7 to 8 கொஸ்டின்ஸ், 10 கூட கிடையாது. நல்லா கவனிங்க, தெர்மோடைனமிக் மெஷின் டிசைன் சேர்த்து 7 to 8, மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சேர்த்து ஒரு 7 to 8, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் 6 to 8 கொஸ்டின்ஸ். ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 3 செட் ஆஃப் ரேங்கிங்ன்ற மாதிரி. ஸோ 1, 2, 3 தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 3 செட் ஆஃப் சப்ஜெக்ட்ல நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க 80% கவர் பண்ணிடுறீங்க. சார் எஸ்எஸ்சி, ஜேஇ, மெக்கானிக்கல் ஃபேக்கல்டிஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா சார்? எஸ்எஸ்சி, ஜேஇக்கு மெடிக்கல் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட் இல்லைப்பா. ஓகேவா. ஸோ என்னென்ன ஏரியாஸ் அப்படின்றது ஒரு 8லேருந்து ஒரு 9 ஆர்கனைசேஷனில் வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுறதுக்காக நடக்கூடிய எக்ஸாம் தான் எஸ்எஸ்சி, ஜேஇ. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், அதே மாதிரி ஃபாரக்கா பராக் ப்ராஜெக்ட்டு. ஸோ அந்த மாதிரி 8லேருந்து 9 ஆர்கனைசேஷன். அதில் ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு மெக்கானிக்கல் வேக்கன்சியே இல்லை. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 8லேருந்து டோட்டலாக உங்களுக்கு 7 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ரைட். இந்த ஆர்டர் பார்த்தோம். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலுமே தெரிஞ்சிருக்கும், இதுதான் வந்து நான் சொன்ன அந்த விஷயம். ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் 2022 நடந்த 2 எக்ஸாம் மட்டும் பார்ப்போம். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் 24, 25 கொஸ்டின்ஸ். அது கூட ஹைட்ராலிக் மிஷினரி பார்த்தீங்கன்னா ஒரு 8 + 7. ஸோ இதில் ஒரு 33, இதில் ஒரு 31. ஸோ ஆல்மோஸ்ட் நான் என்ன சொன்னேன், ரெண்டுத்தையும் சேர்த்து 30 சொன்னேன். ஸோ 30+ கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது. அடுத்து பாருங்க, தெர்மோடைனமிக்ஸ், பவர் பிளான்ட்டு, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங். ஸோ அடுத்த 4 சப்ஜெக்ட். ஸோ தெர்மோடைனமிக் செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்னு பாருங்க. ஸோ 10 + 18, 28, +2, 30, +12, 42. ஸோ 40+ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு
வந்துருச்சு. ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இந்த 4 செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், பவர் பிளான்ட்டு, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங். அடுத்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் செட் ஆஃப் சப்ஜெக்ட், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸும் ஹைட்ராலிக் மிஷினரி. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசி இன்ஜின். ஸோ பார்த்தீங்கன்னா 10+ சொல்லியிருந்தேன், 11, 13. ஸோ 10+. ஸோ இந்த 3 செட் ஆஃப் சப்ஜெக்ட் மட்டுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன ரெடி ஆகிடுறீங்க, 80% நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணிடுறீங்க. ஸோ 30 + 10 40 + 40 80. ஸோ 80% இஸ் ஈக்குவல் டு 80 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இது நீங்கள் தயாராகிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிமைனிங் 20 கொஸ்டின்ஸ் தான் வருது. பேஸ்ட் ஆன் ஆல் த சப்ஜெக்ட், ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சார் எஸ்எஸ்சி ஜேஇ ஜாப் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் சார்? ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பே ஸ்கேல்லேருந்தே பேஸ்ட் ஆன் 7th பே கமிஷன்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது நம்ம கிளாஸில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு இது பற்றி டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வரேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண கிளாஸை வச்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வேலை இருக்குது, என்ன மாதிரியான வேலை இருக்கும், அதே மாதிரி என்ன எவ்வளோ வேக்கன்சி வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, இந்த இயரில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவிலுக்கு என்னென்ன மாதிரியான கட் ஆஃப் வந்துருக்கு, பேப்பர் 1, பேப்பர் 2, அதே மாதிரி பேப்பர் 1, பேப்பர் 2 கம்பைன்டு கட் ஆஃப் என்னென்ன, இதெல்லாம் வந்து வில் டிஸ்கஸ் டுமாரோ. ஸோ அடுத்து டைமிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ். கரெக்டாக 200 கொஸ்டின்ஸ். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours டியூரேஷனில் 120 minutes தான். ஒரு கொஸ்டினுக்கு 1 minute கூட டைம் கிடையாது. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 50 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கலில் ஒரு 100 கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 2 hours என்ன பண்ணிக்கலாம், 1 hour வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ். இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 minutes நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். அடுத்த மெக்கானிக்கல் ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 60 minutes. அப்படி பார்க்கும்போது ஒரு கொஸ்டினுக்கு 0.6 minutes, அதாவது 36 செகண்ட் தான். ஸோ நீங்கள் 30 secondsல ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணால் மட்டும்தான் இந்த 100 கொஸ்டின்ஸையும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதால நீங்கள் கம்பல்சரி 100 கொஸ்டின்ஸையும், அதாவது மெக்கானிக்கல் மட்டும் சொல்கிறேன், மெக்கானிக்கல் 100 கொஸ்டின் அட்டன் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு 85 கொஸ்டின்ஸ் தான் தெரியுது, 90 தான் தெரியுது, வெல் அண்ட் குட். அந்த 90 மட்டும் எழுதிட்டு வந்தால் போதும். நீங்கள் ரிமைனிங் ஒரு 80 தான் எனக்கு தெரியுது, 80 தான் தெரியுது, 20 தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் 20 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வரீங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், ஏன்னா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் என்ன கிளிக் பண்ணால் போதும்னு கிளிக் பண்ணுறீங்கன்னா ஃபார் எவ்ரி 4 questions there will be a 1 mark reduction. ஏன்னா 0.25 அப்படின்றது நெகட்டிவ் மார்க்கிங். 0.25. அப்போ நீங்கள் 4 கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 1 mark போயிடும். ஸோ அப்போ நீங்கள் 20 கொஸ்டின்ஸ் தப்பாக எழுதிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 marks வந்து போயிடும். ஸோ நீங்கள் 80 marks கரெக்டாக எழுதிட்டு தப்பான கொஸ்டின் ஒரு 20 எழுதிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 75 marks தான் வரும். ஸோ 5 marks will play a vital role in cut off calculation. 5 mark அப்படின்றது ரொம்ப பெரிய மார்க். ஓகேவா? ஸோ இது நான் சொல்கிறது மெக்கானிக்கல். இதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு அதே தான். உங்களுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். சரியாக தெரியல அப்படின்னு நான் வந்து எல்லாத்தையும் 200 கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு கம்பல்ஷன் கிடையாது. அப்படி நீங்கள் அட்டன் பண்ணும்போது நெகட்டிவ் மார்க்லேயே உங்களுக்கு ஒரு 5 to 10 marks போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நீங்கள் கரெக்டாக 160 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 160 mark. இல்லை 160 கரெக்டாக எழுதிட்டு ஒரு 40 கொஸ்டின்ஸ் நீங்கள் தப்பாக எழுதிங்கன்னா ஒரு 10 mark போயிடும். 150 தான் உங்களோட மார்க். நான் சொல்கிறது புரியுதா? 160 அப்படின்றது ஒரு நல்ல டீசெண்டான கட் ஆஃப். நல்ல கட் ஆஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 160க்கு மேலே. ஸோ 150 to 160 எடுக்கிறீங்க பேப்பர் 1ல் அப்படின்னு ஒரு டீசென்ட் கட் ஆஃப். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்கன்றது தான் உங்களோட கட் ஆஃப் சேலஞ்சிங்காக இருக்கா இல்லையான்றது பொறுத்து. மினிமம் குவாலிஃபைங் மார்க் எல்லாருமே ஸ்கோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா 20, 25, 30% ஒரு 3 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஒரு மினிமம் குவாலிஃபைங் மார்க், 25 இருக்குது 30. ஸோ அதனால் அந்த மார்க் எல்லாருமே ஸ்கோர் பண்ணிடுவீங்க. கட் ஆஃப் மார்க்குக்கு சேலஞ்சிங்காக வரக்கூடிய 150+, 160+ எடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி ஒரு 10 questions இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், those who are watching live,
கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா do see the question and answer. In grinding operation, for grinding harder material, what type of grain size is used? ஸோ கிரைண்டிங் ஆப்ரேஷனில் கிரைண்டிங் டூல் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் டூலில் ஹார்டர் மெட்டீரியலுக்கு என்ன மாதிரியான கிரெயின் சைஸ் கிரைண்டிங் டூலில் இருக்கும்? கோர்ஸ் கிரெயினா, ஃபைன் கிரெயினா, மீடியம் கிரெயின் ஆர் எனி சைஸ் கிரெயின்? வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3? சரி, இப்போ நான் இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் நம்ம எம்சி கொஸ்டின் நடத்தும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, எப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ல கான்ஃபிடென்ட்டாக தெரியும் எனக்கு தெரிஞ்ச டாபிக்கு அப்படின்னு அட்டன் பண்ணுறீங்களோ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு டாபிக் தெரியாது, அந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருதுன்னும் போது நான் அதை யோசித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பொறுமையாக ஆன்சர் பண்ணுவேன். எனக்கு நல்லா தெரிஞ்ச டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருதுன்னும் போது நான் 4 ஆப்ஷன்ஸை பார்க்கறதை விட என்ன பண்ணுவேன், ஆன்சர் பண்ணுறதுல தான் நான் வந்து மும்முரமாக இருப்பேன். அப்போ நிறைய தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் நம்மளோட எம்சிக்யூ கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ்லேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக். செல்வம் ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. the correct answer is option B. Fine grain size is used for grinding operation for grinding harder material. Softer materialsக்கு coarse grain. ஸோ harder materialsக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா fine grain is used. நோட் பண்ணிக்கங்க. Those who are watching live, for question number 3, option B is the correct answer. Next, question number 4. For turning a long shaft on a lathe, its bending can be prevented by what? லேத்தில் ஒரு லாங் ஷாஃப்டை நம்ம மெஷினிங் பண்ணும்போது அதை ஷாஃப்ட் பெண்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ரன்னிங் த ஷாஃப்ட் அட் லோ ஸ்பீடா, யூசிங் ஹை ஸ்பீட், ஆர் யூசிங் ஸ்டர்டி மெஷின், ஆர் யூசிங் ஸ்டெடி ரெஸ்ட்? Out of these 4 options, what we can use? For question number 4, what is the correct answer? When turning a long shaft on a lathe, its bending can be prevented by what? What is the correct answer for question number 4? Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. Option A. The correct answer is option D. So steady rest அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். So it will be like this. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லேத் பெட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ 3 ஷார்ப்பான ஒரு பின் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாஃப்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் ஹேஸ் ரோலர். ஓகேவா? இட் ஹேஸ் ரோலர் சப்போர்ட்ஸ் ஆன் இட்ஸ் எண்ட். ஸோ ஷாஃப்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷாஃப்ட் வில் ஃப்ரீலி ரொட்டேட். ஸோ அப்போது எவ்வளோ பெரிய லேத்து எவ்வளோ பெரிய ஷாஃப்ட் இருக்குன்றதை பொறுத்து இதை 1 or 2 we can யூஸ். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ரெஸ்ட். ஸோ இட் இஸ் அ ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ். ஸோ லேத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ் பேர் தான் ஸ்டெடி ரெஸ்ட். வென் டர்னிங் அ லாங் ஷாஃப்ட் ஆன் அ லேத், இட்ஸ் பெண்டிங் கேன் பி ப்ரிவென்டட் பை யூசிங் எ ஸ்டெடி ரெஸ்ட். ஃபார் கொஸ்டின் நம்பர் 4, ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. Next, question number 5. The operation of sharpening of grinding wheel is called what? Those who are watching live, you can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join in MCQ question discussion. The operation of sharpening a grinding wheel is called what? Proving, dressing, aligning, or balancing? What is the correct answer for question number 5? Any guesses by those who are watching live? The operation of sharpening a grinding wheel is called what? Proving, dressing, aligning, or balancing? சரி, நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை முக்கியமாக பார்க்குற சொல்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் 2 கைண்ட் ஆஃப் விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் ஒரு 1 lakh கொஸ்டின்ஸ் பார்க்குறீங்க, 1 lakh and 1 கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் ஒரு 1 lakh கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலும் அதை தாண்டி 1 lakh and 1 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, என்னென்ன டாப்பிக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றது மாறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? என்னென்ன டாப்பிக்ல தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுதான் ரிப்பீட் பண்ணுவாங்க. அந்த டாப்பிக்ல இருந்து லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் இல்லாமல் வேற கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர தட் பர்டிகுலர் டாப்பிக்ல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் வந்து
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க சொல்கிறது. சரியா? ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க, செக் பண்ணி பார்ப்போம். the correct answer is option B. when sharpness of a grinding wheel becomes dull because of glazing and loading, it dull grains form. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா we will be using dressing operation. The operation of sharpening of a grinding wheel is called as dressing. Okay, for question number 5, option B is the correct answer. Next, question number 6. In which of the following operations on lathe the spindle speed be minimum? Excuse me. So option A knurling, option B fine finishing, option C taper turning, and option D thread cutting. ஸோ இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ரேஷனில் இது 4மே வந்து லேத்தில் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். எந்த பர்டிகுலர் ஆப்ரேஷனில் லேத்தோட ஸ்பீட் ரொம்ப மினிமமாக இருக்கும்? on which occasion the lathe speed will be minimum? What is the correct answer for question number 6? In which of the following operations on lathe the spindle speed be minimum? What is the correct answer for question number 6? Option C சொல்லிருக்கீங்க, செக் பண்ணி பார்ப்போம். the correct answer is option D. டேப்பர் டர்னிங் தாண்டி த்ரெட் கட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிண்டில் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலே ரொம்ப எதில் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் ஃபினிஷிங்கில் கொஞ்சமாக ஃபீட் கொடுத்து ஃபீட் வில் பி லெஸ், ஸ்பீட் வில் பி மோர். எதில்? ஃபைன் ஃபினிஷிங்கில். த்ரெட் கட்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல ஸ்பிண்டில் ஸ்பீட் ரொம்ப மினிமமாக இருக்குது அப்படின்னா இட் வில் பி இன் த்ரெட் கட்டிங், டேப்பர் டர்னிங்கை தாண்டி. ஓகேவா? ஸோ ஆர்டர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல த்ரெட் கட்டிங் ஆப்ரேஷனுங்கிற என்ன இருக்கும்? ஸ்பிண்டில் ஸ்பீட் வில் பி மினிமம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக எதுக்கு இருக்கும்? ஃபைன் ஃபினிஷிங். ஸோ ஃபினிஷிங் ஆப்ரேஷன்லையும் கடைசியாக ஃபைன் ஃபினிஷிங் ஆப்ரேஷனில் த்ரெட் கட்டிங் ஃபைன் ஃபினிஷிங்கில் speed of the spindle will be maximum. So for this particular question, in which of the following operations on lathe the spindle speed will be minimum? Option D, thread cutting is the correct answer. Note பண்ணிக்கங்க. Next, question number 7. For drilling operation, cylindrical job should always be clamped on dash. For question number 7, what is the correct answer? For drilling operation, the cylindrical job should always be clamped on dash. Option A collet, option B socket, option C jaw, option D V block. What is the correct answer for question number 7? Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. Those who are watching live, you can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join in MCQ question discussion. For drilling operation, the cylindrical jaw should always be clamped on a dash. சார் கோர்ஸில் சிலபஸ் முடிச்சிட்டிங்களா? எஸ்ப்பா, சிலபஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம சிலபஸ் முடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டாபிக் பேஸ் பண்ணி MCQ கொஸ்டின்ஸ் நேத்தோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வர வீக், தட் இஸ் நாளையிலிருந்து மண்டே டு சாட்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா we will be seeing previous year MCQ கொஸ்டின்ஸ். ஒரு நாளைக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் பார்க்குற மாதிரி we have planned. ஸோ ஒரு 6 கொஸ்டின் பேப்பர்ஸ் 2022ல் 2, 21ல் 2, 20ல் 2. ஸோ மொத்தம் ஒரு 6 கொஸ்டின் பேப்பர் 6 நாளில் பார்க்குற மாதிரி பிளான். ஸோ தட் இஸ் தி லாஸ்ட் phase of the SSC JE exam preparation. Option D சொல்லிருக்கீங்க, செக் பண்ணி பார்ப்போம். Very good. For drilling operation, cylindrical job should always be clamped in a V block. For question number 7, option D is the correct answer. Very good. Next, question number 8. Which of the following machines does not require quick return mechanism? So quick return mechanism வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் ஸ்ட்ரோக்கில் ஸ்லோவாக போகும், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கில் இட் வில் பி ஃபாஸ்ட். So this is called as quick return mechanism. From name itself we can understand return stroke வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக வரும். ஸோ கட்டிங் ஸ்ட்ரோக்கில் there will be contact between tool and work piece. டூலுக்கும் ஒர்க் பீஸ்க்கும் கான்டாக்ட் இருக்கிறதால கட்டிங் ஸ்ட்ரோக்கில் ஸ்லோவாக போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது there will be no contact between tool and work piece. ஏன்னா கட்டிங் ஸ்ட்ரோக்கில் there will be material removal, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கில் there will be no material removal. For this purpose,
கட்டிங் ஸ்ட்ரோக் ஸ்லோவாகவும் ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதில் 4 மிஷின் கொடுத்துருக்காங்க, ஸ்லாட்டர், பிளானர், ஷேப்பர், ப்ரோச்சிங். இந்த 4 மிஷினில் எதுக்கு குயிக் ரிட்டர்ன் மெக்கானிசம் தேவையில்லை. ஸோ தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் குயிக் ரிட்டர்ன் மோஷன் மெக்கானிசம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்வர்த் குயிக் ரிட்டர்ன் மோஷன் மெக்கானிசம். ரெண்டாவது கிராங்க் அண்ட் ஸ்லாட்டட் லீவர். So there are 2 types of quick return motion mechanism. One Whitworth quick return motion mechanism, QRMM, and no ரெண்டாவது பாத்தீங்கன்னா crank and slotted lever quick return motion mechanism. So இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா quick return motion mechanism தான். ஒரு டைப் ஆஃப் மிஷின்ல ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் இந்த 4 டைப் ஆஃப் மிஷின்ல ஒரு மிஷினுக்கு மட்டும் தேவையில்லை. அது என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். What is the correct answer for question number 8? Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. ஸோ ஸ்லாட்டருக்கு தேவை, பிளானருக்கு தேவை, ஷேப்பரில் இருக்கு, ப்ரோச்சிங் மிஷினில் மட்டும் கிடையாது. ஏன்னா ப்ரோச்சிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ புல் டைப் ஆர் புஷ் டைப். ஸோ ப்ரோச்சிங் டூலை வச்சுட்டு ஒன்று நம்ம புஷ் பண்ணுவோம், இல்லை ப்ரோச்சிங் டூலை அந்த இடத்துல வச்சுட்டு ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம், புல் பண்ணுவோம். ஸோ அதனால் ப்ரோச்சிங் மிஷினுக்கு என்ன கிடையாது, குயிக் ரிட்டர்ன் மோஷன் மெக்கானிசம் அப்படின்றது கிடையாது. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஷேப்பர், பிளானர், ஸ்லாட்டர் ஹேவ் குயிக் ரிட்டர்ன் மோஷன் மெக்கானிசம். ப்ரோச்சிங் மிஷினில் மட்டும் என்ன கிடையாது, குயிக் ரிட்டர்ன் மோஷன் மெக்கானிசம் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. The tapper provided on pattern for its easy and clean withdrawal from the mold is called what? Question number 10 கான ஆன்சர் என்ன? The tapper provided on pattern for its easy and clean withdrawal from the mold is called what? What is the correct answer for question number 10? Tapper allowance, draft allowance, distortion allowance or pattern allowance? What is the correct answer for question number 10? The tapper provided on a pattern for its easy and clean withdrawal from the mold. Casting based on our question. செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. The tapper provided on a pattern for its easy and clean withdrawal from the mold is called dash. What is the correct answer for question number 10? செக் பண்ணி பார்ப்போம். The correct answer is option B, draft allowance. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஒரு டேப்பர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஃபார் அ பேட்டர்ன் ஃபார் ஈஸி அண்ட் கிளீன் வித்ட்ரால். ஸோ பேட்டர்ன் இந்த மாதிரி எக்ஸாக்டாக 90 டிகிரி அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, ஈஸி ரிமூவலுக்காக லைட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, தேர் வில் பி அ டிராஃப்ட். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக ஃப்ளாட்டாக இல்லாமல் இந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, சின்னதாக ஒரு டிராஃப்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு பர்டிகுலர் ஆங்கிள். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, டிராஃப்ட் அலவன்ஸ். டேப்பர் ப்ரொவைடட் ஆன் த பேட்டர்னை ஈஸியாக வச்சுட்டு ரிமூவ் பண்ணுறது. எப்போ இது வந்து காம்பன்சேட் ஆகும் அப்படின்னா, மெட்டல் எக்ஸ்பேன்ஸ் ஆன் ஹீட்டிங் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஆன் கூலிங் டியூரிங் சொலிடிஃபிகேஷன் ப்ராசஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பன்சேட் ஆகிடும். த டேப்பர் ப்ரொவைடட் ஆன் த பேட்டர்ன் ஃபார் ஈஸி அண்ட் கிளீன் withdrawal from the mold is known as draft allowance. For question number 10, option B is the correct answer. Next, question number 11. Continuous chips are formed when machining dash. When machining dash, continuous chips. So chipல வந்து பாத்தீங்க அப்படின்னா there are continuous chips, discontinuous chips, continuous chips with built up edge. So அந்த மூணு கேட்டகரி இருக்கு. ஸோ இதுல கண்டினியூஸ் டைப்ஸ் ஆஃப் சிப்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா என்ன மாதிரியான மெட்டீரியலை நம்ம மெஷினிங் பண்றோம்? டக்டைல் மெட்டீரியல், brittle material, heat treated material, none of the above. What is the correct answer for question number 11? Continuous chips are formed when machining dash. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. For question number 11, option A, ductile material. Brittle material la continuous chips வராது, there will be discontinuous chips. Heat treated material discontinuous chips தான் வரும். So while machining continuous ductile material, there will be a continuous chips. அது இல்லாம வேற என்ன கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா, ductile material, high speed cutting, small chip thickness,
large rake angle. So in the 4 possible condition there is a possible of formation of continuous chips. Next, question number 12. The size of a shaper is specified by dash. Option A, length of stroke. Option B, size of table. Option C, maximum size of tool. And option D, ratio of forward to return stroke. What is the correct answer for question number 12? The size of a shaper is specified by dash. Size of a shaper is specified by dash. எப்படிலாம் ஒரு ஷேப்பரோட சைஸை ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க? லென்த் ஆஃப் ஸ்ட்ரோக்கா, சைஸ் ஆஃப் டேபிளா, மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் டூல் ஆர் ரேஷியோ ஆஃப் ஃபார்வர்ட் டு ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்? வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12? செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. ஃபார் கொஸ்டின் நம்பர் 12, ஆப்ஷன் ஏ, லென்த் ஆஃப் ஸ்ட்ரோக் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஸ்ட்ரோக், டேபிளோட டாப் லென்த் இன்டு விட்த்து, டேபிளோட ஹொரிசான்டல் ட்ராவல் டிஸ்டன்ஸ், டேபிளோட வெர்டிக்கல் ட்ராவல் டிஸ்டன்ஸ், டூல் பாக்ஸோட வெர்டிக்கல் ட்ராவல், இது எல்லாம் பொறுத்து ஷேப்பர் இஸ் ஸ்பெசிஃபைட் ஆன் தி ஃபாலோயிங் பேராமீட்டர்ஸ். இந்த எல்லா பேராமீட்டர்ஸை பொறுத்து ஷேப்பரோட சைஸ் என்ன பண்ணுறாங்க, இட் இஸ் பீயிங் ஸ்பெசிஃபைட். therefore for question number 12, option A, length of the stroke is the correct answer. அது இல்லாமல் here are 1 2 3 4 5 other options based on which a size of a shaper is being specified. Next, question number 16. Yes, this is the last question for today. Question number 16. Orthogonal cutting is also called as dash. ஸோ நம்ம கேட்லேயே வந்து கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்லேயும் நம்ம இதை படிச்சிருக்கோம், மெஷினிங்லேயும் லேத்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூட ஸ்டடிட் திஸ். ஆர்த்தோகோனல் கட்டிங் சிஸ்டம் இஸ் ஆல்சோ கால்ட் டேஷ். 1 dimensional கட்டிங்கா, 2 dimensional கட்டிங்கா, 3 dimensional கட்டிங் ஆர் none of these? What is the correct answer for question number 16? செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. I'll repeat once again. Orthogonal cutting system is also called dash. 1 dimensional cutting, 2 dimensional cutting, 3 dimensional cutting or none of these? Check பண்ணி பார்ப்போம். The correct answer is option B. Orthogonal cutting அப்படின்னா 2 dimensional cutting, oblique cutting அப்படின்னா 3 dimensional cutting. ஓகேவா? Orthogonal cutting system is also called as 2 dimensional cutting system, where oblique cutting is also called as 3 dimensional cutting. Note பண்ணிங்க. So these are some of the questions based on the topic which we discussed in production technology or production engineering. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா several topics we have discussed. So batch start பண்ணி almost ஒரு 40-45 days we have discussed. இன்னும் ஒரு 5 days இருக்கு. ஸோ நாளையிலிருந்து அடுத்த 6 days வந்து பார்த்தீங்கன்னா we'll be discussing previous year question கம்ப்ளீட்டாக ஒரு டாபிக் வைஸ் பார்த்தோம். இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது மெக்கானிக்கில் கேட்குற 100 questions வில் பி டிஸ்கஸிங். ஸோ பேட்ச் டைமிங் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஈவினிங் 7 PM to 9 PM. ஸோ ஒருவேளை 9 PM முடியல அப்படின்னா 9:30 10 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா we can extend and complete 100 questions. ஓகேவா? ஸோ these are all the app features of Adda247 mobile app. Premium study material, current affairs and job alerts, daily quiz and subject wise quiz, magazines and power capsules, கடைசியா notes and articles and videos. மறக்காம Adda247 mobile app உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு கிடைச்சிடும். ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியல் 5 முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆன்லைன் லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், மார்க் டெஸ்ட்கான டெஸ்ட் சீரிஸ் பேட்ச், அது இல்லாமல் புக்ஸ் அண்ட் இ-புக்ஸ். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இன்வால்வ் ஆகுறாங்க, என்ன மாதிரியான மெட்டீரியல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வேணுமோ அதை என்ன பண்ணிக்கலாம், ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியலில் they can make use of it. Adda247 மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு அவைலபிளாக இருக்குது, ஆப்பிள் ஐ ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன மொபைல் வச்சுருந்தாலும் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். With this we conclude today's class. Thank you for watching Adda247. Do like, share, comment and subscribe Adda247 தமிழ் யூடியூப் சேனல். மறக்காமல் பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆலில் கொடுக்கும்போது எப்போல்லாம் யூடியூப் லைவ் வருதோ டேரெக்டாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக லைவ் வாட்ச் பண்ணலாம். If you have any doubts and queries regarding any mechanical engineering based exams, feel free to ask me at g.deepak@adda
adda247.com. I'll repeat once again, g.deepak@adda247.com. Thank you all for joining. See you all tomorrow. So there are 7 more days for your exam preparation. So exam date is on 9th, 10th and 11th. ஒரு student ஒரு dateல exam வரும். So it is available on your hall ticket which is available already. So check பண்ணி பாருங்க எந்த dateல exam என்ன சென்டர்ல exam அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க prepare பண்ணுங்க. Make sure you are 1 hour or 1.5 hours before the exam. உங்க டைமிங்க்கு முன்னாடி மார்னிங் செஷனா ஆஃப்டர்நூன் செஷனான்னு பார்த்துட்டு ஸோ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் சென்டருக்கு போகிற மாதிரி என்ன பண்ணிங்க பிளான் பண்ணிங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங். See you all tomorrow.